அனைவருக்கும் வணக்கம். இந்த கண் திஷ்டிக்காண்டி சில பேர் பரிகாரம் பண்ணுவாங்க. அந்த கண் திஷ்டி பரிகாரத்தில் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம தவறு பண்ணக்கூடாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நாமே திருஷ்டி சுற்றி போடக்கூடாது. சில பேர் கற்பூரத்தை வச்சு தலையை சுற்றுவாங்க, தேங்காய் சுற்றி அவங்களே உடைப்பாங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. நமக்கு பையனுக்கோ பொண்ணுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ அது மாதிரி இருந்தால் நம்மளுடைய சொந்தக்காரங்கள் யாரும் நமக்கு திருஷ்டி சுற்றி போடக்கூடாது. குழந்தைக்கு போடலாம், வயசில் பெரியவங்க சுற்றி போடலாம். நமக்கு வந்து சில பேர் பூசணிக்காய் சுற்றி உடைக்கிறது, கற்பூரம் ஏற்றி போடுறது அது மாதிரியே பண்ணணும். பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினால் அவங்க வீட்டுக்குள்ளே வரையில் கை கால் அலம்பிட்டு தான் உள்ளே வரும். ரெண்டாவது, பூசணிக்காய் கண் திஷ்டி உடைப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி, வீட்டு சொந்தங்களாக இருந்தாலும் வெளியாளாக இருந்தாலும் அந்த பூசணிக்காய் சுற்றின நம்ம வீட்டுக்காரவங்க சொந்தத்தில் யாருமே சுற்றக்கூடாது. அப்படி சுற்றினா அவங்களுக்கு அது திஷ்டி அவங்களுக்கு திரும்பிக்கும். அதனால தான் நம்ம வெளியாட்கள் யாராவது வச்சு பூசணிக்காய் அந்த கண் திஷ்டி எடுக்கிறதெல்லாம் எடுக்கணும். அது மாதிரி யாராவது சப்போஸ் வீட்டுக்குள்ளே வர்றாங்கன்னா கை கால் அலம்பாமல் தலையில் மஞ்சள் தண்ணி தெளிக்காமல் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா அந்த திஷ்டி நம்மளை விட்டு போகாது. அதனால தான் நம்ம என்றைக்குமே பூசணிக்காய் உடைக்கிறோம் அப்படின்னா உடைச்சிட்டு நீங்கள் அப்படியே போயிருங்க, திரும்ப இங்கே வராதிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சொந்தக்காரங்களே நின்று எல்லாரையும் சுற்றி உடைச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அந்த திஷ்டி வரும். முக்கியமான என்னென்னா, கண் திஷ்டியாக இருந்தாலும் சரி, வண்டிக்கு பூஜை போடையில் இருந்தாலும் சரி, நம்ம பேசக்கூடாது. பேசுனா அந்த திஷ்டி நமக்கே வந்துடும். இப்போ ஏதாவது சுற்றி போடுறாங்க, கற்பூரம் சுற்றி போடுறாங்க, பூசணிக்காய் உடைக்கிறாங்க, தேங்காய் உடைக்கிறாங்க, இல்லை ஏதாவது கோயிலில் போய் உங்களுக்கு எலுமிச்சம்பழம் சுற்றி போடுறாங்கன்னா நீங்கள் பேசக்கூடாது. கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அதே மாதிரி வண்டிக்கு பூஜை போடுவாங்க. அப்போ நீங்கள் அந்த இடத்துல நின்று உங்களை சுற்றி உடைப்பாங்க. அப்போவும் நீங்கள் பேசக்கூடாது. என்றைக்குமே கண் திஷ்டிக்காண்டி பரிகாரம் பண்ணுறவங்க நம்மளை திரும்பி பார்க்கக்கூடாது. அவங்க நேராக போயிட்டு அப்படியே போட்டு திரும்பி பார்த்தா அது அந்த கண் திஷ்டி நமக்கே வரும். சில விதிமுறைகள் இருக்குது. இதுபடி பண்ணால் கண்டிப்பாக நமக்கு கண் திஷ்டி இருக்காது. நன்றி, வணக்கம்.